கஷ்டப்பட்டேன். அந்த அந்த போதகர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆவி இறங்கணும்ட்டு மியூசிக்கை கூட்ட சொல்றாரு. அது நான் லிட்ரலாவே அந்த இடத்துல பார்த்தேன். இது எப்படின்னு எனக்கு இந்த முறைமைகள் எப்படி தேவனை பிரியப்படுத்தும், எப்படி இந்த முறைமைகள் ஆண்டவர் சைலண்டா இருப்பாரு. ஆண்டவர் எதுலுமே இதுல வந்து நம்ம ரெஸ்பான்ஸா ஆண்டவர்கிட்ட வந்து பார்க்கவே முடியாது. ஆமோஸ்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. ஆமோஸ் 2வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நீ இப்படி பண்ற அந்த பாடல் கூட எனக்கு எப்படி இருக்கா, உன் 23வது வசனம் ஆமோஸ் 5:23, உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இருதயத்துல மாற்றல்ல, அழகான பாடல் வரிகள், அழகான இசைகள் எல்லாம் பெருகி இருக்கு. ஆனா ஆண்டவர் அதை இரைச்சலா பாக்குறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இருதயம் பாதிக்கப்படுது. ஏசையா 1ல கூட அதான் சொல்லியிருக்கோம், நீ மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அதிகமா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறான்னா, இந்த ஷேரிங் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம அந்த மாதிரி மனநிலையில இருந்தோம்னா நம்மள முழுசா ஆட்கொள்ற வரைக்கும் நமக்குள்ள அவர் பொறுமையாய் கிரியை செய்து கொண்டே இருப்பார். இதை கேட்கும் போது ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, அப்ப நான் எதுவும் செய்யக்கூடாதா, எதுவும் பண்ணக்கூடாதா நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் வந்து உங்களை முழுமையா எடுத்துக்கொள்ள, உரிமை எடுக்க விரும்பிதான் இந்த சத்தியங்களை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்.